லவ் பண்றீங்க அப்படின்னா என்னெல்லாம் சைன் லாங்குவேஜ் வந்து காட்டுவீங்க? நம்ம வெளியில இருந்து பார்க்க நம்ம பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள வந்து நம்ம வந்து பெண் அப்படின்றதெல்லாம் பெருசா காமிச்சிக்க மாட்டோம். பட் when you are around that particular man, பெண்மையா நடந்துப்போம். எப்படி பண்ணுவீங்க? பெண்மையா? அத பெண்மையில ரெண்டு சொன்னீங்கனா பெண்மையானா வந்து your man அப்படின்னு இப்போ உங்களுக்கு ஒருத்தர் மேல ஃபீலிங் வருதுன்னா you will always be like he's a man, my man அப்படின்ற ஒரு ஃபீல்ல தான் உங்களுக்கு வந்து அவங்கள பிடிக்கும். அதர்வைஸ் எல்லாருமே பசங்க தானே. தென் அப்போ அவங்க கிட்ட மட்டும் எதனால வரணும்? ஸோ அவங்க கிட்ட ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம்னா வெக்கம்லாம் நம்மளுக்கு பண்ணவே தெரியலனாலும் நம்ம வெக்கப்பட்டு ட்ரை பண்ணுவோம். காலால பூமியை நோண்டி தண்ணி வர வைக்கிறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ். அதுக்கப்புறம் வந்து அண்ட் யூனோ நம்ம when you are in love ஒரு மாதிரி அழகா தெரியுற ஒரு ஃபீல் இருக்கும். இங்கெல்லாம் கண்ணெல்லாம் வந்து ப்ளஷ் ஆகும், ஒரு மாதிரி கியூட்டா இருப்போம், அழகா இன்னும் ட்ரெஸ் பண்ணுவோம். இல்ல அந்த பையனுக்கு எப்படி இண்டிகேட் பண்ணுவீங்க? அதாவது இப்போ இதெல்லாம் உங்களுக்குள்ள நடக்கிற மாற்றங்கள் பண்ணும்போது அந்த பையன் ஆட்டோமேட்டிக்கா பண்ணுவோம், ட்ரெஸ் பண்ணுவோம். ஓ அதுலயே நம்ம நோட்டீஸ் பண்ணலாம். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுப்போம். நாங்களே எஃபோர்ட்ஸ் எடுப்போம் அவங்கள வந்து மீட். இல்ல இப்ப நீங்க ஜெனரலா இன்ஸ்டாகிராம்லயே ஒருத்தர் பையனை பாக்குறீங்க, நம்ம இப்போ உள்ள ஜெனரேஷனை பேசுவோமே, பாக்குறீங்க ஒரு அக்கவுண்ட் செம்ம பையனா இருக்கான், ஓகே இவன்ட்ட நம்மளாவே அந்த மாதிரி வந்து நான் பண்ணது இல்ல, அது சுத்தமா ஐடியாவே இல்ல. ஓகே நான் வந்து எப்பவுமே டைரக்ட் பீப்பிள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அவங்க மேல வந்து ஏன்னா வந்து இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் ஃபில்டர் தான், ஃபில்டர்னு கிடையாது, அவங்க எப்படினே தெரியாது ப்ரோ, எப்படினே தெரியாது. ஓகே இது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வந்து நேர்ல ஓகே. இப்போ இருக்கிற சோஷியல் மீடியால அந்த ஃபேன்சில சொல்றேன். இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி இப்போ நீங்க ஒரு பெர்செப்ஷன்ல பேசுவீங்க, சில பேர் வந்துட்டு ஓகே இப்போ இன்ஸ்டாகிராம்லயே பாக்குறோம், நம்ம பார்த்துருக்கோம் சில பேர் வந்துட்டு ஓகே இப்போ நிறைய கமெண்ட்ஸ் வரதா இருக்கட்டும் அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் போயிட்டு லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஓகே அந்த மாதிரி இருக்கிற ஏதாச்சும் அது எல்லாமே வந்து லவ்வே இல்ல, ஜஸ்ட் an attraction, just an attraction பர்சனா தான இருக்கும். இப்போ வந்து ஒரு ரீல் நம்ம போடுறோம்னா நம்மளே வந்து ஒரு 4 டேக் எடுத்து அதுல ஓகே நம்ம செம பெட்டரா இருக்கிற ஒரு போஸ்ட் தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். சோ அப்ப அந்த பெட்டர்மென்ட்ட பார்த்து ஒருத்தனுக்கு பிடிக்குது அப்படின்னா இட் இஸ் லைக் அந்த அட்மையர் பண்றது தான். இட் இஸ் நாட் தட் லவ் அண்ட் ஆல். புரியுதா? அதை பார்த்து கூட நமக்கு ப்ளஷ் ஆகலாம், நல்லா இருக்கானே ஸ்மார்ட்டா. இப்போ நம்ம வந்து கே சீரீஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், வாவ் தட் guy is cute அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது வந்து ஜஸ்ட் வந்து பார்க்கறதுக்கு தான். ஓகே பட் ஆனால் பழகும்போது அந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் இருக்கும்ல, ஏதாவது அவங்க வந்து பண்ணுவாங்க, அது அவங்கள பிடிக்கலாம். இல்லை சம்டைம்ஸ் இப்போ எனக்குலாம் வந்து ரொம்ப டேலண்டடாக யாராவது இருந்தாங்கன்னா நான் வந்து அப்படியே கீழே படுத்தே விட்டான் ஐயான்ற மாதிரி எனக்கு அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சிடும், காதல் மலரும், லைக் வாட் அ மேன்ரா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் இப்போ நான் வந்து அழகா இருக்கா ஸ்மார்ட்டா இருக்கான்னு ஃபாலோ ஆனதே இல்லை. நான் டேலண்ட்ஸ் மேட்டர், அவன் ஏதோ பண்றான், அவன் வந்து அவனால ஏதோ பண்ண முடியுது, அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் நான். நிறைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல, ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்து தான் அது. டன் யா நீங்க இந்த கேள்விக்கு நான் வந்து கரெக்டாக சொல்லணும்னா இப்போ நான் வந்து இண்டிபெண்ட்டாகவே இருக்க கற்றுக்கிட்டேன். ஸோ வந்து நான் வந்து தனியாக இருந்தேன்னா ஐ குட் ஃபைட் எனி ஒன் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஒருத்தங்க எனக்கும் விட வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்க வந்து அவங்க கூட இருக்கும்போது நான் வல்னரபிளாக ஃபீல் ஆகிறேன்னா வந்து அப்போ தான் வந்து தானாக வந்து ஐ ஃபீல் மை பெண்மை. அந்த லிட்ரல் அந்த ஒரு பட்டர்ஃப்ளை ஃபீல்ஸ் எல்லாம் வரும்போது ஒரு மேன் இஸ் மேனிங் அப்படின்ற போது தான். இப்போ ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கோம், நம்ம ரோடு இந்த பக்கம் ரைட் சைடில் நடந்துட்டு இருக்கேன், இப்படி நடந்துட்டு இருக்கேன், வண்டி பின்னாடி வருது, வெறும் இப்படி பின்னாடி தள்ளி நீ இப்படி வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறது, அந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு ஷை வரும் பார்த்தீங்களா, அந்த ஒரு பவர், அந்த ஒரு மொமெண்ட்ல வந்துட்டு மொத்தமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி வச்சிருக்க கோட்டையெல்லாம் ஒரே செகண்ட்ல நொறுங்கிடும். அந்த செகண்ட் அப்படியே கண்ணு ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஆகிடும். அந்த ஒரு பட்டர்ஃப்ளை வந்துட்டு பட்டன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். யார் நீ, எதுக்கு நீ இப்போ என்னைய ப்ரொடெக்ட் பண்ற அப்படின்ற போது ஓகே ஒருத்தன் என்னைய ப்ரொடெக்ட் பண்றான், அது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஆக்ஷன், இந்த பக்கத்துல இருந்து இப்படி நிக்க வைக்கிறது, அந்த ஒரு மொமெண்ட் போதும் டு ஃபால் இன் லவ். ஓகே ஹீல் என்ன ஆனா அப்ப சினிமால காட்டுறதுல உண்மைதான் போல் இருக்கு. சொல்லுவாங்க டக்குனு ஒரு ஆக்சிடென்ட்ல போய் உள்ள பூந்து காப்பாத்தும் போது அப்படியே ஒரு மொமெண்ட் திடீர்னு வந்துட்டு என்ன காப்பாத்துறது, அந்த ஒரு மொமெண்ட் எல்லாம் ஸ்பைடர்மேன் வந்து டக்குனு அவளை காப்பாத்திட்டு கூட்டி மேல போவாரு, அந்த மாதிரி இல்ல பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம்